மக்களே, நான் தான் உங்க சாந்தினி பிரகாஷ். நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பாக்குறீங்களா? இது எங்களோட சின்ன திரை நடிகர்களுக்காக தான். எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அது இன்ஸ்டாகிராம்ல ஹாட் ஸ்டார்ல இருந்து எனக்கு ஸ்ட்ரைக் வந்தது. அது எதனால பாத்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 நான் சுகன்யாவை பண்றேன். ஸோ 1 year பேக் ஒரு ஃபேன் பேஜ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 விஜய் டிவின்னு ஒரு ஃபேன் பேஜ். அந்த ஃபேன் பேஜ்ல இருந்து ப்ரோமோட வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க. அவங்க போட்டு எனக்கு கொலாப் கொடுத்திருந்தாங்க. அது நான் அக்செப்ட் பண்ணிருந்தேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு 3 ஸ்ட்ரைக் எனக்கு வந்துருச்சு. இது ஹாட் ஸ்டார் அவங்களுக்கு தான் ஸ்ட்ரைக் கொடுத்தது. நான் கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணதுனால எனக்கு அது ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. இன்வைட்டும் பண்ண முடியாது, என்னால கொலாபும் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் டீம் கிட்ட பேசி பார்த்தேன். டிஜிட்டல் டீம் கிட்ட பேசி பார்த்தேன். ஒரு மேல் ஒன்று ஹாட் ஸ்டாருக்கு அனுப்புங்க. ஸோ தட் நான் உங்களோட ஆர்டிஸ்ட் தான். இது நம்ம சைட்ல இருந்து எதுவும் தப்பு கிடையாது. இது ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணதுனால ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீங்க அது பண்ணீங்கன்னா என்னோட ஃபீச்சர் டிசேபிள் இருந்து எனேபிள் ஆயிடும். ஆர்டிஸ்ட் நீங்க என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஃபேன் பேஜோ இல்ல வேற யாராச்சும் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு யாராச்சும் ஒரு கொலாபரேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு இமீடியட்டா நீங்க கொலாபரேஷனை ரிஜெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்டாப் ஷேரிங் கொடுங்க. இல்லைன்னா பாரம்பட்சமே இல்லாம நம்ம ஆர்டிஸ்ட் தானே, இது நம்மளுக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மளுக்காக யோசிக்க மாட்டாங்க. போனா போட்டோம், சேனலே போனாலும் பரவாயில்லன்னு வேடிக்கை பாக்குற ஆளுங்க தான் நிறைய பேரு. இதுல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களால முடிஞ்சதுனால தான் எனக்கு 3 ஸ்ட்ரைக்ல இருந்தது. இப்ப 2 ஸ்ட்ரைக் தான் இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ரைக் அவங்க எடுத்துட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்களால எடுக்க முடியும் டீம்ல இருந்து. ஆனா எடுக்கல. உங்களுக்காக நான் அனுபவிச்சதுல உங்களுக்கும் நடக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்காக யாரும் நிக்க மாட்டாங்க. நம்மளுக்காக நம்ம தான் நிக்கணும். அது ஸ்ட்ரைக் என்னென்ன ஸ்ட்ரைக் விழுந்திருக்கு, எப்பப்போ விழுந்திருக்குன்றதை நான் கீழே உங்களுக்கு போட்டோல போடுறேன். ஸோ எனக்கு எனேபிள் ஆகல, என்னோட இன்வைட் கொலாபரேஷன் ஒர்க் ஆகல. ஸோ யாருமே என்னால போட்டோ ஷூட்ஸோ இல்ல எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே இன்ஸ்டாகிராம் மூலமா டிஜிட்டல்ல பண்ண முடியாது. வேற பேஜ் தான் ஓபன் பண்ண நிலமையில இருக்கு. பட் இட்ஸ் ஓகே மக்களே, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு, நல்லா இருக்கு, சப்போர்ட் இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு மத்தவங்க யாரும் சப்போர்ட் பண்ணாட்டியும் எனக்கு பிரச்சனை கிடையாது. மக்களாக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் நீங்க கொஞ்சம் போயிட்டு அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. அது ஒரு என்ன சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட். ஏன்னா ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்வைட் கொலாபரேஷன் போயிடும், ரெண்டாவது உங்களோட லைவ் போயிடும், மூணாவது சஸ்பெண்ட் ஆயிடும், நாலாவது ரொம்ப அதிகமா ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா சேனலே இல்லாம ஆயிடும். உங்க அக்கௌண்ட் ஐடியே கேன்சல் டெர்மினேட் ஆயிடும். நான் மெட்டா கிட்டயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், ஹாட் ஸ்டார் கிட்டயும் நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப லீஸ் பார்டரா இருக்காங்க. அண்ட் தே டோன்ட் கேர் அபவுட் வாட் தி ஆர்டிஸ்ட் ஃபீல் ஆல்சோ. மக்களே, ஆர்டிஸ்ட் தயவு செஞ்சு நீங்க ஒரு இது வார்னிங் வீடியோ உங்ககிட்ட எதனா அந்த மாதிரி வீடியோஸ் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோவை பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல சுகன்யா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர சாந்தினி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல சுகன்யா நடிச்ச ஒரு சீனை அவங்களோட ஃபேன் சாந்தினி கூட கொலாப் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ சாந்தினிக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. அதனால ஆக்டர்ஸ் யார் கொலாப் பண்ணாலுமே ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.